தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இதற்கு முன்பாக நாம் இம்பார்ட்டன்ட் சாப்டர் என்ன அப்படின்றது, அதாவது நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களுக்கு இம்பார்ட்டன்ட் சாப்டர் என்ன அப்படின்றது பயாலஜி சப்ஜெக்டில் நம்ம கொடுத்துருந்தோம். அதில் நிறைய மாணவர்கள் கேட்டிருந்தீங்க, அடுத்து கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸில் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே பயாலஜி சொல்லும்போது அதில் டெலிட்டட் சாப்டர்ஸ்லாம் நான் எதுவும் சொல்லலை. பட் அது இன்னும் கொஞ்சம் இது டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக இந்த இந்த லிஸ்ட்டை நான் எடுத்து வச்சு இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா டெலிட்டட் சாப்டர்ஸ் நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட 9 சாப்டருக்கு மேலே டெலிட் பண்ணியிருக்காங்க. அரௌண்ட் அதுக்கப்புறம் ஒரு ரிமைனிங் சாப்டர்ஸ் இருக்குது. சில சாப்டர்ஸ்லாம் ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. சில சாப்டர்ஸ்லாம் பழசுலாம் அப்படியே இருக்குது. இதில் டெலிட்டட் சாப்டர்லாம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதே நேரத்தில் இம்பார்ட்டன்ட் சாப்டர் என்ன அப்படின்றது முக்கியம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நான் சொல்ல போகிற சாப்டர்ஸ் இம்பார்ட்டன்ட் நான் எதை சொல்கிறேனோ, இந்த சாப்டர் கண்டிப்பாக உங்களால் 100க்கு மேலே ஈஸியாக கிராஸ் பண்ண முடியும். ஒரு சாப்டர்ல இருந்துமே கண்டிப்பாக 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் அளவுக்கு கேட்கறது உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதாவது என்னன்னா, அதிக வெயிட்டேஜ் இருக்கிற சாப்டர்ஸ். அதிக வெயிட்டேஜ் இருக்கிற சாப்டர்ஸ் அப்படின்னு சொல்றதுனால இதை ஃபுல்லாக கம்பல்சரி நீங்கள் படிக்கணும். கம்பல்சரி படிக்கணும். எதையுமே ஒமிட் பண்ணக்கூடாது. எந்த கொஸ்டினும் விடக்கூடாது. லைன் பை லைன் என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கை ஃபுல்லாகவே நீங்கள் படிக்கிறதுன்றது ரொம்பவே நல்லது. அப்படி படிச்சீங்கன்னா தான் உங்களால் 100லேருந்து 120 130 வரைக்குமே இதில் ஈஸியாக கிராஸ் பண்ண முடியும். சரி, இந்த லெவலில் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அதில் என்னென்ன சாப்டர் இம்பார்ட்டன்ட் சாப்டர் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதற்கு முன்பாக இந்த டெலிட்டட் சாப்டர்ஸ் என்னன்னு ஒரு கிளான்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ரிப்பீட்டராக இருந்தீங்கன்னா டெலிட்டட் சாப்டர்ஸ் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. புதிய மாணவர்களாக இருக்கிற பட்சத்தில் அவங்க படிக்க வேண்டிய தேவை இல்லை. பட் இருந்தாலும் ஒரு கிளான்ஸ் இங்கே பார்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது தான். அது ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது. சரி, நேரம் இருந்தால் ஒரு கிளான்ஸ் பாருங்கள், இல்லைனா ஒமிட் பண்ணலாம், தவறு கிடையாது. டெலிட்டட் சாப்டரில் நம்ம கெமிஸ்ட்ரி இன் எவரிடே லைஃப், அதுவும் சாலிட் ஸ்டேட், இதுவும் டெலிட்டட் தான். ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர், எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ், அதே போல் சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி, தென் பாலிமர்ஸ், ஹைட்ரோஜன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டெலிட்டட் சாப்டர் தான். பிரின்சிபல் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ், இதுவும் டெலிட்டட் சாப்டர் தான். அதே போல் இன்னொரு சாப்டர் நான் சொல்ல விட்டுட்டேன். என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி, இதுவும் டெலிட்டட் சாப்டர்ஸ். கிட்டத்தட்ட 9 சாப்டர்ஸ் மேலே டெலிட் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி. இந்த சாப்டர் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா கூட, ரிப்பீட்டராக இருந்து படிச்சிருந்தீங்கன்னா ஒன்றும் தவறு கிடையாது. அதனால் எந்த தப்பும் கிடையாது. ஒரு கிளான்ஸை பார்த்துக்கிறது நல்லது தான். புதுசாக இருக்கிறவங்க இதை படித்து அதிக நேரம் செலவு பண்ண வேண்டிய வேலையும் இல்லை. என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் படித்தா போதும். இப்போ நான் சொல்ல போகிற சாப்டர்ஸில் அதிக வெயிட்டேஜ் இருக்கிற சாப்டர் சொல்கிறேன். இந்த சாப்டரில் இருக்கிற எல்லாமே நீங்கள் கம்பல்சரி நீங்கள் படிக்கணும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அதில் என்னென்ன சாப்டர் வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர், ஹை வெயிட்டேஜ் இருக்கிற சாப்டர் அப்படின்றத டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். பீரியாடிக் டேபிள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பீரியாடிக் டேபிள், அந்த பீரியாடிக் டேபிளை கூட படிக்கணும் அப்படின்னா நீங்கள் +2 படிக்கும்போது கூட உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத எல்லாமே நீங்கள் ஒரு டேபிளர் காலம் மாதிரி எடுத்து பிரிண்ட் எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு அது ஃபுல்லாக படிக்கிறது ரொம்ப நல்லது. பீரியாடிக் டேபிள், அதே போல் டி அண்ட் எஃப் பிளாக் எலமெண்ட், இதுவும் ரொம்ப முக்கியமானது. தென் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இதிலே 2லேருந்து 3 மார்க் 3 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும் உங்களுக்கு. தென் ஹைட்ரோ கார்பன்ஸ், இதுலேயே கண்டிப்பாக ஒரு 3லேருந்து 4 கொஸ்டின் வரைக்கும் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. சொல்யூஷன், இதுவும் சரி. அதே போல் கெமிக்கல் கைனட்டிக்ஸ், இந்த சாப்டர்லேயும் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. அதே போல் ஆல்டிஹைட், கீட்டோன்ஸ், கார்போலிக் ஆசிட், இதெல்லாமே நல்லா படிங்க. தென் அமைன்ஸு, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம், ஈக்குலிபிரியம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சாப்டர். ஈக்குலிபிரியம்லாம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் படிக்கணும். தென் தெர்மோடைனமிக்ஸ், தெர்மோடைனமிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலேட்டட் உண்டு. அதாவது என்னன்னா, ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர், இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதெல்லாம் நீங்கள் டெலிட் பண்ண சாப்டர்லேருந்து சிலதெல்லாம் இருக்கிற மாதிரிலாம் இருக்கும். அதனால தான் ஒரு கிளான்ஸ் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னது கூட. தெர்மோடைனமிக்ஸில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 12% அளவுக்கு வெயிட்டேஜ் வரது உண்டான வாய்ப்புகள் உண்டு. அந்த 12%ன்றது 4 கொஸ்டினாக இருக்கலாம், 3 கொஸ்டினாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். அடுத்ததாக இதுதான். தெர்மோடைனமிக்ஸ், இதுக்கு வேறு எதாவது நான் விட்டுருந்தேன்னா தெரியல. பட் கெமிக்கல் பாண்டிங், கெமிக்கல் பாண்டிங், கோஆர்டினேஷன் காம்பவுண்ட், இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக இருக்குது. இது எல்லாம் இப்போ நான் சொன்ன இந்த சாப்டர்ஸ் எல்லாத்துலேயுமே கிட்டத்தட்ட 2 கொஸ்டின்லேருந்து மினிமம் 2 கொஸ்டின், மேக்ஸிமம் ஒரு 3 கொஸ்டின் அளவுக்கு வரலாம். மேபி 4 கூட சில நேரங்களில் கேட்கலாம். எதனால் அப்படின்னா, இங்கே சாப்டர் ஆல்ரெடி டெலிட் பண்ணியிருக்காங்க நிறையா. அதுக்கு இருக்கிற வெயிட்டேஜ் கண்டிப்பாக இந்த சாப்டருக்குள்ளே அதனோட இம்பாக்ட் இந்த சாப்டரில் தெரிய வரும்.
ஏன்னா டெலிட் பண்ணதுக்கப்புறம் நான் நடக்க போகிற முதல் எக்ஸாம் அப்படின்றது இப்போ வரப்போகிற எக்ஸாம் தான். ஸோ இதுக்கப்புறம் தான் தெரியும் எப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்றது. பட் இது எல்லாமே அனலைஸ் பண்ணது பழைய கொஸ்டின் பேப்பரில் எது ரிப்பீட்டராக திருப்பி கேட்குறாங்க, அதிக வெயிட்டேஜ் எந்த சாப்டருக்கு வருதுன்னு பார்த்துக்கிட்டு தான் அந்த விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து ஒரு 12 சாப்டர் நான் சொல்கிறேன், 10 சாப்டர் சொல்லியிருக்கிறேன்னா இதை மட்டுமே படிக்கக்கூடாது. இது தவிர்த்து இருக்கிற மீதி சாப்டர் எல்லாமே நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிறது தான் ரொம்ப நல்லது. நம்ம சொல்லிட்டோன்றதுக்காக இதை மட்டுமே படிக்காதீங்க. ஸோ எல்லா சாப்டரும் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணுங்கள். இந்த சாப்டருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் படிக்கணும் அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இதுதான் கெமிஸ்ட்ரியில். ஸோ கெமிஸ்ட்ரியில் வந்து அடுத்தடுத்து வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து இப்போ நான் சொன்னது இம்பார்ட்டன்ட் சாப்டர் நான் சொல்லியிருக்கிறேன்னா மற்ற சாப்டரை படிக்கக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதையும் படிக்கணும். முக்கியத்துவம் அப்படின்றது இந்த சாப்டருக்கு கொடுக்கணும். அந்த அளவுக்கு படிச்சுக்குவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் சொன்னது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.